அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படிங்கறத பிலிம் டைரக்டர்ஸ் எல்லாரும் சொன்னதை கேட்டோம். பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் உங்களை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அவருடைய படங்களை கேட்டலாக் பண்ற ஒரு ஆர்கைவல் பர்சன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, YGP ட்ரூப்ல நீங்க ஸ்டேஜ் மேனேஜரா இருந்தீங்க, உங்களுக்கு அசிஸ்டன்டா அவர் இருந்தாரு. அந்த ஒரு தொடர்பு எங்களுக்கு தெரியாது. இந்த அரங்கத்துக்கு வரலன்னா அந்த தொடர்பு உறவே. அவர் பேர் MREC மணி, மெட்ராஸ் ரேடியோ எலக்ட்ரிக் கம்பெனி. அது அவங்களது. இவர் பிரதர் சந்தானம் நினைக்கிறவர் பேர், அண்ணன் இல்ல அவங்களது. அவங்க கம்பெனி அதுல இருந்தார் அவர் மணின்னு. அதுல ஸ்டேஜ் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இவரும் காத்தாய் கிட்டோன்னு பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் அசிஸ்டன்ட். அப்படியா? நீங்க கடந்து வந்த பாதையில எத்தனையோ நடிகர்களை பாத்திருக்கீங்க, எத்தனையோ பெரிய இயக்குநர்கள் எல்லாம் பாத்திருக்கீங்க. பட் ஷோ மாதிரி ஒரு அபூர்வமான ஒருத்தரை பார்த்த அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அனுபவம்னா இப்ப பேசுறதுக்கே பயமா இருக்கு. அவ்வளவு ரவுடியா போயிட்டு அந்த காலத்துல அசிஸ்டன்ட் சொல்றதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நிஜத்தை சொல்ல வேண்டியது தானே. அவரு அடிக்கடி சொல்றாரு, பலர்த்த சொல்றத கேட்டு மற்ற நட்சத்திரங்கள் வந்து அவரே சொல்லியிருக்காரு, வாஸ்தவமான கேட்கிற அளவுக்கு இருந்தது. அவர் சாதாரண ப்ரொஃபஷனல் குரூப்புக்கு தான் உங்களுக்கு ஸ்டேஜ் டைரக்ஷன்லாம் தேவையில்லை, அமைச்சருக்கு தான் அவசியம் தேவை. நான் எந்த சீனில் வரணும், ப்ராப்பர்ட்டி என்ன போட்டி மோட்டத்துக்கெல்லாம் அமைச்சர்களுக்கு தேவை. அந்த மாதிரி கலையை நான் தான் உற்பத்தி பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது இவர் வைத்திய சாருக்கு நல்லா தெரிஞ்சோம். அதனால மணிக்கு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் யங் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் சரி, அந்த 4 பேர் இருந்த மாதிரி இவரும் ஒருத்தர் சொல்லி ரொம்ப கோஆபரேட்டிவ் செய்வார், சுறுசுறுப்பாக காட்சி வருது. நான் போய் பார்த்துருக்கேன். திட்டுவீங்களா நீங்க? அந்த திட்டம் நானே காலேஜ் போயிட்டு இருந்தான். காலேஜ் முடிச்சு இப்போ வந்திருக்கேன். அப்போ இவர் நாடகத்தை நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆர்வத்தோடு வரல. ஏன்னா நடிக்கணும்னா அது வேற செக்ஷன், இது ஸ்டேஜ் மேட்ருன்னா அந்த எண்ணம் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருக்காரு. அவர் ட்ராமா லாக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. சின்ன இந்த டயலாக் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு போய் வைத்திய சாரை கேட்டிருக்காரு. அந்த சைடில் அந்த டயலாகை நான் இன்னைக்கு பேசணுமான்னு கேட்டிருந்தேன். ஆனால் எங்கிட்ட ஒன்றும் சொல்லுவேன்னா மணிகிட்ட போய் சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட தான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட், ஸ்டேஜ் டெஸ்ட் அவர்கிட்ட தான். அவர் சொல்லி பாத்தீங்களா? மெடிக்கல் அதான் சின்ன ரோல் தான் இருந்தா கூட உடனே நானே அப்போ யங் பாய்னால நான் ஸ்டூடெண்ட் தெரியும். அதனால சொல்லி காமி, ஏன்னா தப்பா வந்து ட்ராமா கட்டு பண்ணுங்கள அது மாதிரி சொல்லுவேன். சேர்ந்து கூட அந்த சீன் லைக் பண்ணுவார். இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அப்புறம் ட்ரூப் விட்டு வெளியே வர முடியாது சூழ்நிலை. சினிமாவில் அதே வரதுனால வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு நாள் போச்சு பார்த்து, இந்த பொது ட்ராமா நீ பார்த்துருக்கியான்னு கேட்டார். பெற்றாதன் பிள்ளை நாடகம் பார்த்தான்னு கேட்டார். இன்னும் பார்க்க சந்தர்ப்பம் இல்லை, இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மியூசியம் தேட்டரில் வந்து பார்க்குறேன்னாரு. அங்கே போனோடனே அப்போ இவர் பார்த்தேன். நான் அவர் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம், நிறைய வயசு வித்தியாசம், ஒரு பர்சனாலிட்டி எல்லாமே வித்தியாசம் இருந்தது. என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். இந்த படத்துக்கு இந்த நாடகத்துக்கு கதை வசனம் இவர் தான் சொல்லி எனக்கு சாதாரண அதிர்ச்சி இல்லை. ஏன்னா நம்ம கூட வாழ்ந்தவர் இன்னைக்கு கதை வசனம் செய்கிற அளவுக்கு உழைஞ்சாலும் போது ரொம்ப பெருமைப்பட்டது. அந்த நினைச்ச அந்த நாள் தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். இல்லை, அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் எல்லாரையும். அந்த YGP ட்ரூப் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் மற்ற எல்லா ட்ரூப்பும் காட்டலாம். பிகாஸ் இவருடைய அட்டென்ஷன், இவரும் காத்தாய் கிட்டோன்னு என் ஃப்ரெண்டு, அவன் தான் ஆக்ஷன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்குலாம். அப்போது YGP ட்ரூப்பில் ஒரு இன்செப்பரபிள் அங்கம் அவர். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு பண்ணுவார். அதுலாம் ஒன்றும் பணம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் தான், அவ்வளவுதான். இப்ப கூட என்ன போட்டோ வேணாலும், என்னோட முதல் படம் போட்டோ கூட என்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட தான் இருக்கு. வேற யாருமே இதை ஆரம்பிக்கல. பிலிம் ஆர்கைவ் அப்படிங்கிறது இவர் ஒருத்தர் தான் வச்சிருக்காரு. செய்யணும்னு யாருக்குமே தோணல. இவர் தான் அதை பண்ணி பெரிய எக்ஸிபிஷன் நடத்துற அளவுக்கு அதை பத்தி மெட்டீரியல் கேதர் பண்ணி கேர்ஃபுல்லா ஒரு தப்பு வராம ஒருத்தரை பத்தியும் அது எப்படிதான் பண்ணாரோ. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு என்சைக்ளோபீடியா பண்றதுன்னா ஒரு டீம் ஒர்க் பண்ணும். இவர் தனி ஆளா பண்றாரு. ரொம்ப நன்றி. உங்களை பெரிய மரியாதைக்குரிய இடத்துல நாங்க வச்சிருக்கோம். பட் நாங்க மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அது டபுள் மரியாதை மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எங்களோட சேர்ந்து கலந்துக்கிட்டதுல. ஷோ அவர்களோட பிலிம் கரியர்ல இவ்வளவு மைல் ஸ்டோன் இருக்கு, இத்தனை பேர் அவங்கள அட்மையர் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்தோம். ஆனா அவரு சினிமாக்கு வர்றதுக்கு காரணமே அவருடைய நாடக உலகம் தான். அந்த நாடக உலகத்துல அவர் கூட பக்கத்திலேயே உறுதுணையா இருந்த ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி let's take a short break in Lalita Jewelry's autograph. வெல்கம் பேக் டு லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். சோசார் கூட ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல்ல பேசிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு நெருக்கமான நிறைய பேர் இங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. முக்கியமா அம்பி ராஜகோபால் உங்களுடைய சகோதரர், இன்னொருத்தர் நானி. அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. அவங்க 2 பேரையும் பண்ணலாமா? எல்லாருக்கும் வந்து அவருக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பிரதர், அவருடைய கோபம் இல்ல அவருடைய டெம்பரமெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய, எனக்கு தான் அவன் மேல கோபம் வந்திருக்கணும். அப்படியா? அவனுக்கு கோபம் முடியாது, நான் எதுவுமே பண்ணலையே. அவன் பண்ணாத அக்கிரமா நான் எவ்வளவு கோச்சின்னு இருக்கணும். என்ன சாந்த சுரூபி ஆக்கினவனே இவன் தான். அப்படியா? ஆமா. அவனுக்கு இந்த கோபம் வந்ததுன்னா நான் தான் மாட்டிட்டேன். ஒரு தடவை என் பேர் ஆர்.எம். சுந்தரம். என் பேர் ஆர்.எம். சுந்தரம். நான் என்ன பண்ண, ஒரு தடவை தெரியாதனமா சிவபெருமான் ரோல் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாம் ஒரே எக்கச்சக்கமா ஒரே வெயிட்டு, ஒரு நாள் ஒண்ணுமே பண்ண முடியல. நான் எப்பவும் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, சூலத்தை என்ன பண்ணுவேன், இந்த கையில வச்சுக்கிறது பதிலா இந்த கையில வச்சுருவேன். வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றது லெப்ட் ஹேண்ட் வந்துடும். இவன் என்ன பண்ணா, ஒரு தடவை ஆடியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கா, பரமசிவன் ரோல் ரிஹர்சல். கோபத்துல என்ன பண்ணா, டேய் இன்னொரு தடவை லெப்ட் ஹேண்டால நீ வந்து பண்ணேன்னா, லெப்டாங்கையில ஆசீர்வாதம் பண்ணேன்னா உன் மாற பிளந்து மாலையா எடுத்து போட்டு அப்படியே ரத்தத்தை குடிச்சிருவேன் அப்படின்னு ஒரே சத்தம். அங்க அவ்வளவுதான். வந்தவங்க என்ன பார்த்தா ஒரே வயலண்டா இருக்கு. வயலண்ட் ஆள் மேல மாத்திரம் இல்ல, பக்கெட் பாத்ரூம் போறான், பக்கெட் காலை தடுக்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கெட்டை எடுத்து வச்சுட்டு வருவோம். நம்ம சாத்வி. இவன் அந்த பக்கெட்டை, அறிவுகிட்ட பக்கெட்டை, மூளை இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அடிச்சு அடிச்சு பக்கெட்டை வந்து பிளேட் ஆக்கிட்டான். இது உண்மையா? எல்லாம் சத்தியம். நடந்தது. நாங்கெல்லாம் வெளியில என்னவோ ஆயிடுத்து, கீழே ஊந்துட்டான் போல இருக்க, என்னமோ ஆயிடுத்துன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வெளியில வந்தான். அவனுக்கே தெரிஞ்சுது பண்ணிருந்து முட்டாள்தனம்னு. வெளியில சிரிச்சுட்டே வந்தான். சுகுமாரி மேடம் எல்லாம் இருந்தாங்க. என்ன பண்ணாரு எட்டி பார்த்தாக்க, இவ்வளவு பெரிய பக்கெட்டு இத்தோடு சின்ன டம்ளர் மாதிரி அந்த மாதிரி எதுன்னு கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுச்சல் ஜாஸ்தி. வின்சென்ட் நான் ஒரு ரோல் போட்டேம்மா. எனக்கு ஒவ்வொரு சீன்லயும் ஒரு ஆப்பிள் உண்டு. 3 சீன்ல வருவேன். 3 சீன்ல ஆப்பிள் கொடுப்பா, நான் தின்பேன். இவன் சைட்ல இருந்து பார்த்துட்டு தினம் ஆப்பிளா தின்னு உடம்ப இது பண்ணிக்கிறான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுன்ட்டு என்ன பண்ணா, இந்த கூத்துட்டுறான்னு டிராமால இருக்காரு, நல்ல ஆக்டர் அவர். அவர் என்ன பண்ண, அவர்கிட்ட கூப்பிட்டு, இவன் இந்த விஷம் குடிக்கிற சீன்ல உப்பை போட்டுடு அப்படின்னு. டம்ளர்ல விஷம் குடிக்கிற சீன் வந்தது. இவன் வந்து சொல்லி உப்பு போட்டான், கோகோ கோலால உப்பு போட்டு கொண்டு கொடுத்துட்டான். நான் அதை வந்து துப்பவும் முடியாது, முழுங்கி ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் குடிச்சுட்டு வாமிட் பண்ண தோஷம். அந்த மாதிரி என்ன மாட்டேன். இனிமே இந்த மாதிரி ஒரு டிராவல் 3 ஆப்பிள் சாப்பிடாத அன்னிலேருந்து எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்பிள் ஆகிட்டு. அந்த கூத்த பிறாருக்காக வாழையெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வந்தான். அவங்ககிட்ட காப்பாத்தினேன். அந்த நன்றி கூட கிடையாது. நம்பி இருந்தான். அந்த நன்றி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி காப்பாத்தினாருன்னு. அம்மா, அவன் வந்து ஒரு டிராமாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கனாலும் கேட்டுருந்தான். எங்கள்கிட்டயோ காசு கிடையாது, இருந்தா கொடுக்கறதுக்கு வஞ்சனை இல்லை, காசு கிடையாது. அவன் தினம் வந்து ஒரு டிராமாவுக்கு 5 ரூபா மணிக்கு ஏதாவது கொடுறான் அப்படின்னா, இவன் என்ன பண்ணா, கூத்தம் ஒரு நாளைக்கு வந்தான். பேயிங் ஸ்லிப் பத்தியா, அதுல வந்து 30 ரூபா எழுதி அவன் கையில கொடுத்துட்டு போய் பேங்க் ஆஃப் பரோடா வாங்கி கடா போறான் அப்படின்னா, அவன் அதுக்கு மேல கட்டிக்காரன். இந்த பேயிங் ஸ்லிப் எடுத்து நேர பேங்க் ஆஃப் பரோடா இல்ல, பேயிங் ஸ்லிப் இல்ல, பேயிங் ஸ்லிப் இல்ல, பேயிங் ஸ்லிப் எடுத்துமா கேஷியர்ட்ட கொடுத்து நின்றுதான். அந்த கேஷியர் 30 ரூபா கொடுங்க அப்படின்னா, 30 ரூபா நான் கொடுக்கணுமா? ஆமா, 30 ரூபா நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா, அவன் வந்து வாய்ப்பு வந்த மாதிரி பேசுறான். அவன் வயிற்றுல எவ்வளவு கொட்டிட்டு இருக்கான் தெரியுமா? ஒண்ணுல ஒரு பிளே எழுதுறான். அந்த பிளேல கூத்தபுரான் ஒரு பிளே. அந்த பிளேல இவனுக்கு ரோல் கிடையாது. அவன் எழுதல, அவனுடைய கதை அந்த மாதிரி. அது ஒத்துக்க வேண்டியது தானே, நியாயமா கிடையாது. அவங்கிட்ட போய் நீ எனக்கு ரோல் எழுதலைன்னா ஒவ்வொரு சீன்லயும் நான் வருவேன், உன்னால டிராமா நடத்த முடியாது. அவன் மிரண்டு போய் ஒரு கதையை, ஒரு கேரக்டர் எழுதி, அதுக்கு பேர் தெரியல அவனுக்கு, இவன் பேரே வச்சுட்டான், சோனே வச்சுட்டான். அது பேரு தேன்மொழியான்னு ஒரு கதை. அதில் தான் முதல்ல ஆரம்பிச்சு அவன் பண்ண அக்கிரமமே ஆரம்பம்.
தான் விவேகா பண்ணிட்டு ஆரம்பிச்சா மெயினா. ரெண்டு பேர் விஆர் ஸ்ரீனிவாசன் தான் ஆரம்பிச்சா. ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் தான். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், அஃப்கோர்ஸ் டிராமாவுக்கு சம்மந்தப்பட்டு இல்லை. நானும் இவனும் வண்டியில் வரோம், காரில் வந்துட்டு இருக்கோம். உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வாசலில் இவன் என்ன பண்ணா, ஒரு மாதிரி ஓட்டின்னு போய் ஒரு சைக்கிளிஸ்ட் இடிச்சு விட்டான். இடிச்ச உடனே அவன் கீழே விழுந்துட்டான். இவன் கார் கதவை திறந்துட்டு வந்து, டேய் சத்தியம் பண்ணு, இனிமே ரோட்ல சைக்கிள் விட மாட்டேன் சத்தியம் பண்ணு அப்படின்னு அவனை மிரட்டி, அவன் பாவம் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு கூட போல தள்ளிண்டே ஓடினான். எனக்கு என்ன சொல்லிட போறான். அதே மாதிரி நாங்க டிராமா முடிஞ்ச உடனே சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போவோம். இவனுக்கு சபலம் ஒரே பெரிய லிஸ்டா இருக்கும், நீ பார்த்துன்னு வருவான், என்னென்ன மெனு இருக்கேலாம் பார்ப்பான். இது எதை சாப்பிடுறது தெரியாது, எதாவது நல்லா இல்லைன்னா என்ன பண்றது, அதுக்காக பயம். இதே கேச வாங்கி வா அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்திட்ட ஒன்று ஆர்டர் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொல்லுவான். பண்ணிட்டு தூக்கி எடுத்து பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ, இது நான் தான் ஆர்டர் பண்ணேன், இது நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு அதை வாங்கி சாப்பிடுவான். அதுவே அவன் பண்ணுவான். என்ன நானே சொல்ல வந்து, நான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுமா அவனுக்கு. நீல வந்து ஃபாரின் போறான். அவன்கிட்ட நான் சொன்னேன், ஒரு நல்ல கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வாடான்னு. அவன்கிட்ட சொன்னா சாதாரண வாங்கிட்டு வருவான். ஆனால் ஒரு 5-6 தடவை சொல்லணும், அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அவன் போயிட்டு வந்துட்டான். ஷோ ஃபோன் பண்ணி, எனக்கு நான் பெங்களூர்ல இருக்கேன், ஷோ ஃபோன் பண்ணி, நானே உனக்கு நீல கூலிங் கிளாஸ் வாங்கியிருக்கான், அது எங்கிட்ட கொடுத்துருக்கான், நான் இன்னும் 1 வீக்கில் வேண்டா பெங்களூருக்கு வரேன், அப்போ கூட கொடுக்குறேன் அப்படின்னா. எனக்கு இவன் நம்பிக்கை கிடையாது. நான் நீலுக்கு ஃபோன் பண்ணி, நீல நீ வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். அவன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சோட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆற்றுல ஒய்ஃபு குழந்தைகிட்டலாம் புது கூலிங் கிளாஸ் வர போகிறது, ஃபாரின்லேருந்து வருது அப்படின்லாம் பெருவாரிச்சில இவன் ஊர்லேருந்து வந்தான். பேசிட்டு இருந்தோம். அந்த மறந்துட்டு பத்தியாடா உனக்கு அந்த கூலிங் கிளாஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். பாக்ஸை திறந்தான், ஒரு பியூட்டிஃபுல் பாக்ஸ், நல்ல பேப்பர்லாம் கொடுத்து ரொம்ப நம்ப அது. சரி நான் ஆற்றுக்கு எடுத்து போறேன் அப்படின்னு. இங்கேயே ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா. வேணாண்டா, நான் ஆற்றுல போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை இங்கே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா. அவன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் பார்க்கணும் போட்டு, நான் இன்னும் அந்த கிளாஸை பார்க்கல, நானே ஓப்பன் பண்ணுறேன். நானும் ஒரு பேப்பராக பிரித்து ஓப்பன் பண்ணேன். அந்த கேஸை பார்த்தா மக்களமாக இருந்துச்சு. ஆஹா அவன் நீல நல்ல கிளாஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணா, இந்த 63 இந்த ரப்பர் பேண்ட் வச்சு ஒரு பக்கம் ப்ளூ ஒரு பக்கம் ரெட் இருக்குமே, வந்து 4 பேப்பர் போட்டு இது எடுத்து எப்படி நான் வீட்டுக்கு போறது, அங்கெல்லாம் வேற இவ்வளவு பெருமை அடிச்சுட்டோம், என்னடா அது அப்படின்னு. அவன் சிரிக்கிறான். என்ன பண்றான், ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் தான், ரொம்ப பாதி. அதே மாதிரி அவனோட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, யாரோ வருவார், ஏய் ரமேஷ் இது என் ஃப்ரெண்டு நானே, அதுக்கு மேல அவனை பத்தி ஒன்றும் கேட்காதீங்க. அவர் கேட்டாரு, ஒரு கேட்கல இவனை, அதுக்கு மேல அவரை பத்தி ஒன்றும் கேட்காதீங்க. டேய் சார், இவன் டிராமால பாதியில ஓடி போனான்னு அவங்ககிட்ட சொல்லுவது எதிர்பார்க்குறீங்களா? சைக்கிள் எடுத்துருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? சங்கநாயகத்தில் வாங்கி தருவீங்களான்னு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? ஆனால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது செய்யுமா சொல்லிட்டானே, போயிட்டான்ல, அப்புறம் உட்கார வேண்டியதானே, எப்படி கொண்டா நான் காப்பாற்றினேன், உன்னை பத்தி எதுவுமே எப்படி காப்பாற்ற பத்தியா என்னத்த பண்றது. இவனோட நானும் 55 வருஷமா இதே காலத்தில். பட் ஒண்ணுமா, வேற யாருக்கு கிடைக்கிறாங்களோ கிடைக்கலையோ ஃப்ரெண்டு, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தி பெஸ்ட் ஃப்ரெண்ட், தி பெஸ்ட். இவரோட சிவாஜி அம்பி ஆக்டிங் நீ என்ன அம்பி ஆக்டிங் பார்க்கணும் மியூசிக் அகாடமியில நாங்கெல்லாம் வந்து உங்களோட பிளே எல்லாம் பார்த்திருக்கோம். அப்போ சிவாஜி சார் வந்தது கூட நானும் தியேட்டர்லயே பெஸ்ட் ஆக்டர் அந்த காலத்துல. சிவாஜி அவருடைய ரசிகர். இப்படி ஒரு விளையாட்டா நீங்க வந்து உங்களுடைய நாடக அனுபவங்களை பத்தி சொன்னாலும், அந்த நாடகம் வந்து அடுத்த ஜெனரேஷன்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஸ்கூல்ல நடந்தது சொன்ன 60 அது என்ன ஒய்நாட் பிளே. ஒய்நாட் பிளே, ஆமா இப்போ போட்டோம். ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஒய்நாட் பிளேல ஒரு டிராமா சீக்வன்ஸ் வரும். அந்த டிராமா சீக்வன்ஸ் மாத்திரம் எடுத்து எழுதினது. ஸ்டோரி டிஸ்கஷன், ரிஹர்சல், டிராமா இது இருக்கும். இன்ஃபேக்ட் அதை நாங்க போடச்ச நானும் சோவும் சைடு இருப்போம். விஆர்எஸ் ஒருத்தன் வந்து அந்த உள்ள கேரக்டர் ராஜா கேரக்டர் போடுவான். நானும் இவனும் சைட்ல சிரிச்சுட்டு இருப்போம்.